லாட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷத்தமான ஒரு ஸ்மால் அப்டேட். என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். பேங்காக்ல வந்து என்னது எர்த்குவேக்கான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த எர்த்குவேக் ஆவத்துக்கு சில மூமெண்ட்ஸ் பிஃபோர் அந்த கடலில் ஒரு பெரிய பாதை தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதில் அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னது திஸ் இஸ் ஒரு ஏஐனால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வீடியோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ ஹாவ் அ பிப்ளிக்கல் ப்ரூஃப் ஃபார் தட். ஐ ஆம் சவுண்டிங் அன் அலாம் தட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பேக். அந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் கன்னடாவில் நான் வாசிக்க போகிறேன். தயவு செய்து ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் தட் வேர்ஸ் அவுட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஐல் ரீட் இட் இன் இங்கிலீஷ். புரியுது? See in இதுல Revelation chapter 10ல பார்க்கும்போது, then I saw another mighty angel coming down from heaven. He was robed in a cloud with a rainbow above his head. His face was like the sun and his legs were like fiery pillars. He was holding a little scroll which lay open in his hand. He planted his right foot on the sea. He planted his right foot on the sea and his left foot on the land. And he gave a loud shout like the roar of a lion. So when the roaring happened, I think that is the time when the earthquake has happened. And he gave a loud shout like the roar of a lion. When he shouted, the voices of the seven thunder spoke. And when the seven thunder spoke, I was about to write, but I heard a voice from heaven say, seal up what the seven thunders have said and do not write it down. Then the angel I had seen standing on the sea and on the land. He was standing both on the sea and on the land at the same time. I believe there was a like ஒரு அலைகளின் இரைச்சல் இந்த சைடு ஆயிருக்கலாம். இந்த சைடு வந்து பார்க்கும்போது ஒரு பூமி எதிர்ச்சி ஆயிருக்கு. Right? See, the angel I had seen standing on the sea and on the land raised his right hand to heaven, and he swore by him who lives forever and ever, who created the heavens and all that is in them, the earth and all that is in it, the sea, all that is in it, and said, there will be no more delay. But in the days when the seventh angel is about to sound his trumpet, the mystery of God will be accomplished, just as he announced to his servants and prophets. What is the mystery? Mystery na என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல நம்ம பார்க்கும்போது it is rapture. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ள சீக்ரெட் கமிங்ல வர்றதுதான் the mystery. Paul speaks about the mystery. சோ அதே வசனத்தை தமிழ்ல நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே Revelation chapter 10 verse 1 இருந்து படிக்கிற பாருங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டியது என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்களை சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம்னா என்ன? பிபிலிக்கலா நம்ம பார்த்தோம்னா தேவ ரகசியம் அப்படின்றது வந்து ராப்சர், ஆண்டவருடைய வருகை, தம்முடைய அந்த சீக்ரெட் கம்மிங். ஒரு படுக்கையில இருந்த 2 பேர், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ஒருத்தர் 2 பேர் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மற்றவர்கள் கைவிடப்படுவாங்க. 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாவு அரைக்கிறவங்கள ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இது வந்து this is not for the world, this is for the people of God. வயல்ல வேலை செய்யறவங்க யாரு? வயல்ல வேலை செய்யறவங்க கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். அப்புறம் மாவரைக்கிறவங்க யாரு? தேவனுடைய வசனத்தை சொல்கிறவர்கள்.
இது படுத்திருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, படுத்திருக்கிறவங்க நம்மளுடைய கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு எப்படி அந்த அந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல இருக்கிற நமக்கு தான் இது ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus is going to come back very soon. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, there is no more delay. ஏன் அந்த பாதம் அந்த சமுத்திரத்தில் தெரியணும்? Because the Bible has every pin to point. அந்த எல்லாமே அந்த என்ன சொல்றது, with evidence, with proof we have. God has shown that to us. So நிறைய பேர் இப்போ லோத்தின் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல மத்தேயுல சுவிசேஷங்கள்ல பார்க்கும்போது லோத்தின் நாட்களில் நடந்தது போல இருக்கும், நோவாவின் நாட்களில் நடந்தது போல இருக்கும். வாட் டஸ் இட் மீன்? அந்த காலகட்டங்களிலே ஏசப்பா டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது நோவா பிரசங்கித்தான். அந்த லோத்தின் வீட்டுக்கு தூதரங்க வரும்போது அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, இந்த பட்டணத்து மேல ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, இது இங்க இருந்து நீ காப்பாத்திக்க விரும்பினா தயவு செய்து யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க, போய் பேசினா கூட யாருமே வரல. they all laughed at him. So maybe those who are listening to me, you may think it's a joke, ஏதோ ஒரு ஜோக்கு, இது காமெடி பண்ணுது, எதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பேக். ஒருவேளை நீங்க வந்து சீரியஸ் எடுத்துக்கலனா, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நான் வேதத்தை படிச்சுக்கிறதுனால தான் ஐ ரிமெம்பர் த மூமெண்ட் ஐ சா தட் ஃபீட். அந்த பாதம் அங்க தெரிஞ்ச உடனே நான் ரெவலேஷன்ல படிச்சது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. என்ன ஏசப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு பார்க்கும்போது, there is no more delay. So repent, Jesus is going to come back very very soon. There is no more delay. உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் அங்கங்க கிறிஸ்தவர்களை கொலை செய்யறதாகட்டும், உலகத்தின் வேண்டாத காரியங்கள், நம்ம பார்க்க கூடாத காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்க கூடாத காரியங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். So this is very crucial time. We are entering into the very very darkest period of this humanity. Please repent, repent, repent.